காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 912 ஏரிகளில் 900 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றன. அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரசன்னா. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்ச்சியாக தீவிரமடைந்து வருவதால் தற்பொழுது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 912 ஏரிகளில் தற்பொழுது 900 ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக கொளவாய் ஏரியில் 4150 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. மதுராந்தகம் ஏரியில் தற்பொழுது 2500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த வடகிழக்கு பருவமழையினால் தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இதுவரை 46 பேர் இறந்துள்ளனர். 473 கிலோமீட்டர் சாலை பழுதடைந்து உள்ளது. 17,000 ஏக்கர் மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 337 உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் தற்பொழுது 16 பள்ளிகள் நீரில் முழுவதுமாக மூழ்கியுள்ளன. மேலும் 327 வகுப்பறைகள் சேதமடைந்திருப்பதாக கல்வித்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த வடகிழக்கு பருவமழையினால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாரம்பரிய தொழிலான நெசவாளர்கள் சற்று கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விவசாயிகள் தொடர்ச்சியாக பாலாற்றில் தடுப்பணை வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அது இதுவரை மாவட்ட நிர்வாகம் இதுவரை செவிசாய்க்காததால் தற்பொழுது பாலாற்றில் நொடிக்கு 65,000 லிட்டர் கன அடி கடலில் கலந்து வீணாகி வருகிறது. ஆகையால் பாலாற்றில் தடுப்பணை கட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறை செய்திக்காக செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன்.